இன்று காலை தனது உத்தியோகபூர்வ அலுவலகத்திற்குள் வைத்து வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த துப்பாக்கிதாரிகள் இருவர் துப்பாக்கிச் சூடை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறெனினும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட பின்னர் பிரதேச சபை உறுப்பினர்கள் அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எவ்வாறெனினும் பின்னர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதேவேளை இத்துப்பாக்கி பிரயோகத்திற்காக ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் சந்தேக நபர்கள் வருகின்றதோடு அதில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். அந்நபர் கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறுவதாக தெரிவித்து தலைவரின் உத்தியோகபூர்வ அறைக்குள் செல்லும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. அதேபோல் துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இச்சந்தேக நபர் இன்னுமொருவரோடு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்வதும் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. எவ்வாறெனினும் இவ்விரு சந்தேக நபர்களும் மோட்டார் சைக்கிளில் ஏறி வெலிகம பிரதேச சபையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் சந்தேக நபர்களை தேடி விசேட சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை பாராளுமன்றத்திலும் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டது. சபாநாயகர் அவர்களே, பாரதூரமான நிலைமை ஒன்று உருவாகியுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்னர் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சபைக்குள் வைத்து சுடப்பட்டுள்ளார். සභාව තුළ ඒ මහජන දිනය පවත්වන අවස්ථාවේ වෙඩි තියලා ගරු පොලිසිය සහ අදාළ ආරක්ෂක අනිවාර්ය ක්‍රියාත්මක විය යුතුයි. මේ සභාවනේ පවත්වන ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරයාට වෙඩි இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பிலான விசாரணை முடிவுகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பார். இதன் முன்னேற்றம் தொடர்பிலான விடயங்களும் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும். கருணு இக்மன்ட்ட பார்லிமென்ட் வார்த்தா கரணும். இன்று காலை வெலிகமை பிரதேச சபையின் தவிசாளர் உடைய கொலை சம்பவம் எல்லோரையும் மிக மோசமாக பாதித்திருக்கிறது. இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக உரிய விசாரணைகள் மாத்திரமல்ல, சட்டத்துக்கு ஒழுங்குக்கும் பொறுப்பான அமைச்சர் சம்பந்தமான விளக்கம் ஒன்றை நாளை காலை பாராளுமன்றத்திலே அவர் விடுக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்று அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல, பொதுமக்களுடைய பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கின்ற ஒரு சூழல் மிக திட்டவட்டமாக திறந்த அடிப்படையிலே பட்டப்பகலிலே ஒரு காரியாலயத்துக்குள் புகுந்து ஒரு உள்ளூராட்சி சபை தவிசாளரை கொலை செய்கின்ற விஷயம் சாதாரணமான விஷயம் மாத்திரமல்ல, இன்று கொலையுண்டவருக்கு எதிராக அவரை அவமானப்படுத்துகின்ற அடிப்படையிலும் சில காரணங்களை சொல்ல சில ஊடகங்கள் முயற்சிக்கின்றன. எவ்வாறெனினும் இன்று மாலை பாராளுமன்றத்தில் இச்சம்பவம் தொடர்பில் விசேட உரை நிகழ்த்திய அமைச்சர் ஆனந்த விஜயபால இத்துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்களோடு நேரடி தொடர்புகளை பேணியவர் என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார். වැලිගම සභාපතිතුමා வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர எனும் வெலிகம லசா அவர் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவர் திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர். இவருக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளன. மாத்தறை மேல் நீதிமன்றில் 2 வழக்குகளும், குருநாகல் மேல் நீதிமன்றில் 2 வழக்குகளும், காலியிலும் இருக்கிறது. சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையின் கீழ் அவர் உள்ளார். பாதாள உலகக்குழு செயற்பாடுகளோடு தொடர்புடையவர். இந்தோனேசியாவிலிருந்து திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் சிலர் கொண்டுவரப்பட்டுள்ளனர். அவர்கள் தெரிவிக்கும் தகவல்களுக்கமைய இவரிடம் பல துப்பாக்கி உள்ளிட்ட பல ஆயுதங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது. கடந்த 6ஆம் மாதம் 27ஆம் தேதி அவர் நீதிமன்றத்துக்கும் சென்றுள்ளார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறைப்பாடுகள் உள்ளன. போதைப்பொருள் வர்த்தகத்தில் பணம் சம்பாதித்தமை தொடர்பில் நீதிமன்ற வழக்கொன்றும் அவர் மீது உள்ளது. இவ்வாறு பாதாள உலகக்குழுவோடு தொடர்புடைய நபர்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்படுவது கடந்த காலங்களில் நாம் கண்டுள்ளோம். அப்படியான ஒரு பிரச்சனைதான் இது. ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அவர்களது கட்சியில் இப்படியானவர்கள் இல்லை என கூறுகின்றார்கள். நான் மே மாதம் 20ஆம் தேதி இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரையொன்றை நிகழ்த்தியுள்ளேன். ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் நான் கூறினேன். அதில் சில பெயர்களையும் தெரிவித்தேன். இந்த நபரும் அவ்வாறான ஒருவர்தான். நாம் ஒருபோதும் பாதாள குழுவாக இருந்தாலும் வேறு எவராக இருந்தாலும் ஒருவர் உயிரிழப்பதை அனுமதிக்க மாட்டோம். மனித உயிரின் பெருமதியை மதிக்கும் அரசாங்கம் இது. அது தொடர்பில் பரந்த விசாரணை மேற்கொள்ளப்படும். பாதாள குழுவில் செயல்பட்ட ஒருவர் இந்த கட்சியில் செயல்பட்டு அந்த கட்சி இவருக்கு அந்த ஸ்தானத்தை வழங்கியுள்ளது. ஆனால் அவர் கொல்லப்படும் போது மக்கள் பிரதிநிதி என்ற பிரிவில் வரமாட்டார். பாதாள குழு உறுப்பினர்
என்ற பிரிவிலேயே உள்ளடக்கப்படுவார். நான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த கட்சிக்கும் கூறிக்கொள்வது, மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் சமூக நீதியை மதிக்கின்ற குடிமகனாக இருப்பாராக இருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்பதாகும். මෙවැනි දේ සිද්ධ වෙන්නේ නැහැ කියලා තමයි මේ සභාවට ප්‍රකාශ කරන්න කැමැත්තේ.